4 பேர் ஒரு வடமாநில இளைஞரை சூழ்ந்து கொண்டு கத்தியால் மிக கொடூரமாக வெட்டி சாய்க்கும் அந்த பயங்கர வீடியோ வெளியாகி நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? திருமாவளவன் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொன்னா அவரு மேடையிலே சொல்லியிருக்காரு, என்னுடைய கட்சிக்காரெல்லாம் 10 கேஸ் வாங்கணும். நீ முழுமையான விடுதலை சிறுத்தையாக வேண்டுமானால் ஒவ்வொரு விடுதலை சிறுத்தையின் மீதும் குறைந்தது 10 வழக்குகள் பதிவாக வேண்டும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். தமிழ்நாட்டுல இந்த புள்ளிங்கோ கலாச்சாரத்தை ஊக்குவித்து வளர்த்த ஒரு அரசியல் தலைவர் திருமாவளவன் அவர்கள். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? திருத்தணி சம்பவம் தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பிரச்சனையே நீதானடா. உங்களை நம்பி ஒரு சின்ன பையன் வரான், அவன் தலையில வந்து ஃபங்க் விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு வரான் அப்படின்னா அதை புடிச்சு விளையாடுறது ரொம்ப தப்பு. அவருடைய கட்சி கொடியை வந்து மண்டையில கலரிங் பண்ணிட்டு இருக்கிற பையனை பிடிச்சி அப்படியே ஆசையா தடவி பார்ப்பார். இந்த கலரிங் எல்லாம் ஊக்குவிச்சது அவர் தான். திருமாவளவன் போன்ற நபர்கள் அந்த மாதிரி முடி வச்சுட்டு ஒருத்தன் வரும்போது அதை ரசிச்சிங்க, நீங்களே போய் அந்த மாதிரி முடி வெட்டினீங்க. நம்மளும் வெட்டினாரா? ஆமா, வெட்டி ஒரு போஸ்ட், இந்த கோட் ஷூட்லாம் போட்டு போஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. கேட்டா என்னுடைய தொண்டர்கள் வந்து விரும்புனாங்க அப்படிங்கிறதுக்காக முடி வெட்டிக்கிறது. அவங்க தொண்டர்கள் என்ன எதோ விரும்புவானுங்க, அதுக்காக ஒவ்வொன்றும் வெட்டிக்கிறதா? பதவி கூட தான் விரும்புவாங்க, அதுக்காக கொடுத்துருவீங்களா? இந்த உளவியல் ஏன் இந்த பசங்களுக்கு வருது அப்படின்னா, சின்ன வயசுல இருந்து இவனுங்கிட்ட சொல்லி வளர்க்கறது என்ன தெரியுமா? இந்த தலித் அரசியல் நம்ம சொல்லுது, போலீஸ் கேஸ் போட்டா சில பேர் பேக் அடிச்சுவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப நீ உண்மையான விடுதலை சிறுத்தையா இருந்தா கேஸ் போட்டா போடட்டும், பயப்படாத. என்ன கேஸ் போட்டுருவான், போடட்டும். என் மேல எவ்வளவு கேஸ் எனக்கே தெரியாது. அப்போ ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாகவே இருந்திருக்கிறது. ஜெயிலுக்கு இவர்களை எல்லாம் போக வைக்கணுங்கிறது திருமாவளவன் அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. இவனுக்கு நோக்கம் என்ன? படிக்க கூடாது. அப்ப இவங்க நோக்கம் என்ன? நான் இதான் கேள்வியா கேட்கிறேன். இந்த இடத்துல வச்சு அரசியல் பண்ணணும். கரெக்டா வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு. இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இவங்களுக்கு என்னன்னா, இவன் மேல போயிட்டா இவனுக்கு அரசியல் இல்ல, இவன் தலித்தியம்னு பேச முடியாது, இவன் நான் உங்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த முடியாது. அப்ப இவன் அங்கேயே இருக்கணும். ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன், உதட்டுல இருந்து கூப்பிடலையே. ஆனா நீங்க யாருமே என்ன தம்பினே நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறவன் அடியாளு, ஆள் சேர்க்கிறவன், எச்சி சோறு துன்ற வேலைக்காரன் இல்ல. இவன் ஒதுக்கப்படணும், சமூகத்தால விலக்கப்படணும், இவன் சமூகத்திலிருந்து தூரம் போகணும், இவன் தூரம் போகணும், இவனை ஒதுங்கியே வைக்கணும், ஒதுக்கப்பட்டே இருக்கணும்னு இவங்க அரசியல் பண்றானுங்க. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ, நிறைய வேலை கிடைக்கு. வடமாநிலத்தவர் என்பதால் தாக்குதல் நடக்கவில்லை, முறைத்து பார்த்ததனால் தாக்குதல். முறைத்து பார்த்தால் தாக்கணும்னு ஏற்கனவே ஒரு ஞானி சொல்லி இருக்கிறார். யாருப்பா? எல்லாமே இவர் தானா? முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க, 4 தட்டு தட்டினாங்க, ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல. நீ இவர் பாத்துட்டு இருக்காரு, நீ முறைச்சு பாக்குறியா? அதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்குது வழியா. முறைத்து பார்த்தால் தாக்குதல் நடத்தலாம் என்ற எண்ணத்தை சிறுவர்களிடம் விதைத்தது யார்? வேற யாரு? நான் தான். முறைச்சதுக்காக தான் அடி இல்ல, 2 போடு போட்டிருக்கணும், சரியா அடிக்கல சொன்னாரா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. அப்போ முறைச்சதால் தாக்குதல், இதுல திருமாவளவனை தானே முதல் குற்றவாளியா சேர்க்கணும். வன்முறையை தூண்டிருக்காரு சார். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்னார் பாருங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பாருங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. 0 கஞ்சாவே இல்லையா? மா சுப்பிரமணியனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா நம்முடைய அமைச்சர் மாசு கூச்சமே இல்லாம, கொஞ்சம் கூட கூச்சமே இல்ல, எந்த விதமான மனசாட்சியும் இல்லாம பேசுறாரு. கஞ்சாவே இல்ல தமிழ்ல, 0%. எப்படி 0% கல்டிவேஷன் சொல்றாரு? கஞ்சா இங்க நாங்க எங்கேயுமே அளவுடே கிடையாது பாருங்க, யாருமே வளர்ப்பது கிடையாது, எல்லாத்தையும் நாங்க புடுங்கி தூக்கி தூர போட்டோம் அப்படின்னு சொன்னார். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. மா சுப்பிரமணியத்தினுடைய உலகம் என்பது வேறு ஒரு உலகம். அவர் இந்த தமிழ்நாட்டிலே கிடையாது, ஏன் இந்தியாவிலே கிடையாதுங்க. அவர் வேறு ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. அது வந்து திமுகவினுடைய கொத்தடிமைகளினுடைய உலகம். அது அந்த உலகத்துல மட்டும்தான் தமிழ்நாட்டுல பாலாரும் தேனாரும் ஓடும். ஒரு அளவுக்கு மேல அங்க தாலி அறுப்பு கிடையாது, சங்கிலி பருப்பு கிடையாது, வேற எதுவுமே கிடையாது.
இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ₹1 கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. கஞ்சா செடியை வளர்த்தாங்கன்னு சொல்லுங்க. 2-3 தினங்களுக்கு முன்னாடி தான் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு பின்னாடி 3 அடி உயரத்தில் கஞ்சா செடி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் 3 அடி உயரத்தில் கஞ்சா செடி துளிர்விட்டு வளர்ந்து நிற்கிறது. 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓபனா பேசுற? யாருக்காவது இப்போ இந்த குற்றச்சாட்டு சொல்லுகிற எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் எங்கேயாவது விற்குதுங்கிறத தகவல் சொன்னாங்கன்னா அரசு நிச்சயமா அவருடைய பெயர்களை மறைத்து ரகசியமாக பாதுகாத்து நடவடிக்கை எடுப்போம். இதுவே ஏதோ ஒரு வகையில ஒரு புள்ளி நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்காங்கிற கேள்வி. நிச்சயமா இந்த மாதிரியான தகவல்களை சொல்றவங்க உயிருக்கு ஆபத்து வரும். இது விக்கிறாங்கன்னு சொல்லுங்க, நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம். உங்களுடைய ரகசியம் பாதுகாக்கப்படும். நீங்க ரகசியத்தை பாதுகாத்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. அதாவது நீங்க முடிஞ்சா புகார் கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுது. சென்னையை அடுத்த பெரும்பாக்கத்தில் கஞ்சா விற்பனை குறித்து போலீசாருக்கு துப்பு கொடுத்த நபர் தலையில் குழவிக்கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தமிழகத்தில் பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில சுமார் 2348 கஞ்சா விற்பனைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யவங்க 148 பேர். மற்றவங்க எங்க? எல்லாம் திமுக. அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் ஜாபர் சாதிக். என்ன தேடுறாங்க? அந்த ஜாபர் சாதிக் யார் தெரியுமா? திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய செயலாளரோ தலைவரோ தான் அந்த ஜாபர் சாதிக்கு. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். அந்த ஜாபர் சாதிக்கு பாருங்க, அவன் போதை பொருள் வித்த காசுல யாரு டைரக்டரா வச்சு படம் எடுக்கிறாங்க? நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி கிருத்திகா உதயநிதி இயக்கக்கூடிய மங்கை என்ற படத்தை இயக்குறது யாரு? நம்ம ஜாபர் சாதிக். இவர் போதை பொருள் வித்து அந்த காசுல இவர் படம் எடுக்க கொடுப்பாரா, இவங்க டைரக்ஷன் பண்ணி படம் எடுப்பாங்களாமா. ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ. ஆனா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம குழுறாரு பத்தியா மா சுப்பிரமணியம். இங்க 0% போதை பொருளே கிடையாது, கஞ்சாவே நாங்க ஒழிச்சிட்டோம், கள்ளசாராயத்தையே ஒழிச்சிட்டோம்னா அப்ப இதெல்லாம் யாரு உங்க அப்பனா கொண்டு வந்து இங்க வித்தான் சென்னைக்குள்ள? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. எதிர்கட்சியிடம் பணம் வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய பத்திரிகையாளர்களை விட ஆளும் கட்சியிடம் பணம் வாங்கி கொண்டு செயல்படாமல் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தான் இந்த நாட்டுக்கு பெரிய ஒரு விஷம். அவனுக்கு தான் விஷம். விஷம்னா பக்கா விஷப்பயலுக. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க போயிரு. எப்படி விஷம் தெரியுமா? மீசையெல்லாம் வச்சிருப்பான், அவன்லாம் பேசவே மாட்டான். வேற ஒருத்தனுலாம் இருப்பானு அண்டான்னு சொல்லி பேருலாம், அவன்லாம் இதை பற்றி சுத்தமாக பேசியிருக்கவே மாட்டான். முக ஸ்டாலின் விளம்பரம் போடுவாரு, பிள்ளைங்களா வேற பிள்ளைங்களா போதை பொருளை சாப்பிடாதீங்கடா, போதையின் பாதையில போகாதீங்கடா அப்படின்னு வீடியோ போடுவாரு. போதையின் பாதையிலிருந்து இளைஞர்களை காக்கணும். இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய போதைப் பொருட்களை நாம நிச்சயமாக ஒழிக்கணும். அதுல எந்த கருத்து மாறுபாடும் வேறுபாடும் கிடையாது. ஆனா இவரே கடையை திறந்து டாஸ்மாக்ல விற்பனை பண்ணுவாரு, தீபாவளிக்கு விற்பனை இலக்கு வைப்பார். தமிழகத்தை பிடித்திருக்கின்ற ஸ்டாலின் என்கிற பீடையும் மலையாளம் பேசிவிட்ட அந்த பீடையுடன் சேர்ந்திருக்கின்ற அந்த ஒரு பொறுக்கி கும்பலும் நீங்க டச் பண்ண முடியாது. பெரிய இடமா? என்ன எல்ஐசி பில்டிங்கா? ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் அப்படின்ற நம்பிக்கையுடன் இந்த ஆண்டு பிறந்திருக்கிறது. திமுகவை ஒழிப்போம், போதையிலிருந்து தமிழகத்தை காப்போம்.